Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது டிஃபன் சாம்பார். அதாவது எவ்வளவு எளிமையா ரெண்டு தால் வச்சு நம்ம செய்ய போறோம். அதாவது துவரம் பருப்பு, பாசி பருப்பு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குக்கர்ல நம்ம துவரம் பருப்பு, பாசி பருப்பு, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய் அதாவது சாம்பார் காய் எது இருந்தாலும் ஓகே. இத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்றேன். ஒரு ஸ்டெப்பா நான் வரிசையா சொல்லிட்டே வரேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர்ல சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது முழுசா அப்படியே போட்டுக்கலாம். முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பாசி பருப்பு 50 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம். எப்பவுமே என்னன்னா இந்த டிஃபன் சாம்பாருக்கு மட்டும் ஈக்குவலா எடுக்கணும். 100 கிராம் எடுத்தீங்கன்னா பாசி பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் சோக் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா ஊறி இருக்கு. இதையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இன்னொரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய் வேக வச்சிட்ருக்கோம். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம கடாயில் நெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஏதாவது ஒன்று தாளிச்சிட்டு தக்காளி, புளித்தண்ணி அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது 100 ml அளவுக்கு நம்ம புளித்தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பு நான் அடுத்து சொல்கிறேன். இதுக்கு ஒரு பேன் அல்லது கடாய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நெய் வேணாலும் நெய் விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி இந்த ரெண்டையுமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிவிட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதாவது நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கிற அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம். இது கூட நம்ம கொஞ்சமாக வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கொஞ்சமாக, அதாவது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெல்லம் ஆட் பண்ணுறப்போ. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். மூடி வச்சுக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துட்டோம். சின்ன வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. ஆல்ரெடி தக்காயம் புளித்தண்ணி நம்ம வேக வச்சுருக்கிறோம். இதை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். வெங்காயம் நம்ம க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1.5 வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இடையில அடி பிடிக்காமல் கிளறிக்கலாம். உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுன்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ ஒரு பேன் வச்சுட்டோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரட்டும். அது வரைக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு கொத்தமல்லி தழை வந்து நிறைய போடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சுக்கலாம். வாசனையோடு இருக்கும். 3வது ஸ்டெப், நம்ம ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, பெருங்காயம், வரமிளகாய் இது கூட வந்து நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி அவ்வளோதான். இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே வந்து இந்த சாம்பாரில் ஊற்றிட்டோன்னா டிஃபன் சாம்பார் ரெடி. இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ சாம்பார் தூளை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடியினோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இதையே சாம்பாரில்
ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போது சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி. சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி. நான் டிஃபன் சாம்பார் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தன்னை விட தன் மகனை சிறந்த கல்விமானாக உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்குவது எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை தருவதாகும்.